வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கர்நாடகால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஹெப்பா அப்படிங்கிற கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிந்தி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல நடிகை தமன்னா பாட்டியாவை குறித்த ஒரு பாடம் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சர்ச்சை பொருளா இருக்கு, பேசும் பொருளா இருக்கு. அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு நடிகைகளை பற்றியெல்லாம் பாடம் எடுக்கணுமா, இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவா காணொலியில பார்ப்போம். அதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. கர்நாடகால ஹெப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு தனியார் பள்ளி, சிந்தி ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல 7ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல பாத்தீங்கன்னா நடிகை தமன்னாவை பற்றி ஒரு பாடம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மற்ற மாநிலங்கள்லாம் தமிழ்நாடு போட கிடையாது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சிலபஸை அரசாங்கம் தான் முடிவு பண்ணும். அது தனியார் பள்ளியா இருந்தாலும் அரசாங்க பள்ளியா இருந்தாலும் சமச்சீர் கல்வியில என்ன சிலபஸ் அரசாங்கம் வடிவமைக்குதோ அதை தான் தனியார் பள்ளிகளும் ஃபாலோ பண்ணும். ஆனா கர்நாடகா மற்ற மாநிலங்கள்லாம் அப்படி இல்லை. தனியார் பள்ளிகள் அவங்களுக்கான சிலபஸை அவங்களே வடிவமைச்சுக்கலாம். இன்னைக்கு அதுதான் ஒரு பிரச்சனையா மாறி. இது ஒரு சிந்தி ஸ்கூல், அதாவது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி சிந்தி அவங்களுக்காக நடத்தப்படுற ஒரு ஸ்கூலு. அதுல இவங்க வரலாற்று பாட புத்தகத்துல அவங்களுடைய அந்த சிந்தி கல்ச்சர், அவங்களுடைய ஒரு மைனாரிட்டி, அப்ப அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், இதெல்லாம் பத்தி ஒரு பாடத்தை அவங்க வைக்கிறாங்க. இதுல எந்த மாற்று கருத்து நமக்கு இல்ல. அவங்க மைனாரிட்டி கம்யூனிட்டி அவங்களுடைய கலாச்சாரத்தை அந்த பசங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுல எந்த பிரச்சனையும் வரல. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பாடத்துடைய தலைப்பு பிரிவினைக்கு பின் வாழ்க்கை, சிந்துவில் இடம்பெயர்வு 1947 முதல் 1962 வரை. அதாவது இந்தியாவுடைய பார்ட்டிஷனுக்கு அப்புறம் மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருந்த சிந்தி கம்யூனிட்டி எப்படி அவங்க இடம்பெயர்ந்தாங்க, எப்படி அவங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதுல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் இது மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருந்தாலும் இதுல இருந்து நிறைய பிரபலமானவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படிங்கிற வரிசையில நடிகர் ரன்வீர் சிங், பாலிவுட்டை சேர்ந்த நடிகர் ரன்வீர் சிங், தமன்னா பாட்டியா, இப்படி பல பேரோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத பெற்றோருக்கு ரன்வீர் சிங் பேரை மென்ஷன் பண்ணது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. தமன்னா பாட்டியாவுடைய பேரை ஏன் மென்ஷன் பண்ணிருக்கீங்க? ஒரு நடிகையை பத்தி எதுக்கு பாடம் கத்து கொடுக்குறீங்க? நாளைக்கு இந்த பாடத்தை படிச்சுட்டு எங்க வீட்டுல பிள்ளைங்கள் சம்பந்தப்பட்ட நடிகையை பத்தி இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணாங்கன்னா தேவையில்லாத கண்டென்ட் அவங்க பார்க்க நேரிட்டதுன்னா அது குழந்தைங்கள உளவியெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்டோட பேரண்ட்ஸ் முதல்ல என்ன பண்ணிருக்காங்க, கர்நாடகா மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இங்க மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணாம மேலும் கர்நாடகா தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி ஆணையத்திடமும் இது சம்பந்தமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னால நேரடியா பள்ளியோடைய நிர்வாகத்தை அணுகி இந்த சிலபஸ்ல இருந்து இந்த பாடத்தை நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நிர்வாகம் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல, எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு பெற்றோர் தரப்புல சொல்றாங்க. இன்னும் சில பெற்றோர், நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்க பிள்ளைங்களுக்கு டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம், இருக்கிறத ஒழுங்கா படிங்க அப்படின்னு சொல்லி நிர்வாகம் மிரட்டியதாகவும் இன்னைக்கு இந்த ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத நாம பாக்குறோம். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு சிலபஸ் வடிவமைக்கிறதுக்குன்னு ஒரு போர்டு, ஒரு வாரியம் இருக்கு. சோ இந்த சிலபஸ்ல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும், ஏதாவது சேர்க்கணும், இல்ல எதையாவது நீக்கணும் அப்படின்னா அந்த வாரியம் தான் அதுக்கு முடிவு பண்ண முடியும். தனியா ஒரு பள்ளி அந்த தனிப்பட்ட முடிவை எடுக்க முடியாது. அப்போ பெற்றோர்கள் வாரியத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த வாரியத்துல இருந்து இந்த கம்ப்ளைண்ட் அவங்க கன்சிடர் பண்ணி இந்த பாடத்தை நீக்கினாதான் அப்படி பாடத்தை நீக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆக்சுவல் பிரச்சனை. இப்ப நமக்கு இதுல 2 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைங்களுக்கு நாம எதை கத்துக் கொடுக்குறோம், எந்த வயசுல எதை கத்துக் கொடுக்குறோம் அப்படிங்கறதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும். அதாவது இந்த சிலபஸை வடிவமைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தெளிவு வேணும். உங்க மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ரன்வீர் சிங்கோ தமன்னா பாட்டியாவோ சக்சஸ்ஃபுல்லா அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல, சந்தோஷமா அதை ஏத்துக்கிறோம். அவங்களுடைய தனி மனித உழைப்புனாலையும் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க முன்னுக்கு வந்திருக்காங்க, அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அதே துறையை சேர்ந்த நான் அதை வெல்கம் பண்றேன். பட் அட் த சேம் டைம் இதைத்தான் நீங்க பசங்களுக்கு பள்ளிகள்ல கத்துக் கொடுத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இப்ப நான் கூட திரைத்துறையில இருக்கிறேன், நான் பல படங்கள் பண்ணியிருக்கிறேன், நாடகங்கள்ல நடிக்கிறேன். என்னோட சீரியல்கள் எல்லாம் போகுது அப்படிங்கிறதுக்காக டெய்லி 1/2 மணி நேரம் என் சீரியல்ல ஸ்கூல்ல போட்டு காட்டுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இன்னைக்கு பசங்களுக்கு எவ்வளவோ ஆக்சஸ் இருக்கு. இன்னைக்கு தமன்னாவை பத்தி நீங்க ஸ்கூல்ல கத்து கொடுத்துதான் பசங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. இப்ப அரண்மனை 4 ரிலீஸ் ஆயிருக்கு. யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 5 வயசு புள்ள சொன்னும் தமன்னா நடிச்சிருக்கேன்னு. அப்ப அவங்களுக்கு நடிகர் நடிகைகளை பற்றின ஆக்சஸ் எவ்வளவோ இருக்கு இன்னைக்கு.
எந்த இன்டர்நெட்டை திறந்தாலும் எந்த நடிகரை பத்தியோ நடிகையை பத்தியோ அவங்க படிக்க போறாங்க. நாம என்ன சொல்லிக் கொடுக்க போறோம் குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடங்கள்ல? அதுதானே முக்கியம். எத்தனையோ துறைகள்ல எத்தனையோ பெண்கள் சாதிச்சிருக்காங்களே. ஆனா அதெல்லாம் குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தாம இருக்கிறோமே. கர்மேல காலம் இல்லாத பெண் சாதனையாளர்களா? கல்வியில சாதிச்சவங்க இல்லையா? சட்டத்துறையில சாதிச்சவங்க இல்லையா? சுதந்திர போராட்டத்துல போராடின வீர மங்கைகள் இல்லையா? அவங்கள பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்க எத்தனையோ ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்க மியூசிஷியன்ஸ் இருக்கிறாங்க. ஸ்பேஸுக்கு போனவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ பெண் சாதனையாளர்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்தாதான் நம்ம பசங்க தெரிஞ்சுப்போம். தமிழ்நாவை பத்தி நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்டர்நெட்டை திறந்தாலே தெரியும். அப்ப எந்த வயசுல குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? அந்தந்த வயசு வரும்பொழுது அந்தந்த துறைகளை பத்தி அவங்க தானா தெரிஞ்சுக்க போறாங்க. இன்னைக்கு 2.5 வயசு குழந்தை கூட யூடியூப் ஆபரேட் பண்ணுது. அழகா ஈஸியா திறந்து அதுல ஒரு மியூசிக் வீடியோவோ இல்ல ஒரு கார்ட்டூனையோ ஒரு 2 வயசு குழந்தை போடுதுங்க. குழந்தைகளுக்கு கவர்ச்சியா இருக்கிறது ஈஸியா பிடிக்கும், எளிதில் போய் சேரும். ஆனா கவர்ச்சியா இருக்கிறதுலாம் நல்லா இருக்குன்ற அர்த்தம் கிடையாது. சினிமா ஒரு கவர்ச்சி. நான் குறிப்பிட்ட நடிகையை பத்தி பேசல, பொதுவா அந்த துறையை பத்தி பேசுறேன். சினிமா என்பதே ஒரு கவர்ச்சி. எப்படி ஒரு ஆல்கஹால் ஒரு அடிக்ஷனோ, எப்படி ஒரு சோசியல் மீடியா ஒரு அடிக்ஷனோ, அந்த மாதிரி சினிமாவும் ஒரு விதத்துல அடிக்ஷன் தான். அந்த கவர்ச்சியை எந்த நேரத்துல வேணாலும் மக்கள் பார்ப்பாங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட்டை எப்ப வேணாலும் அவங்க அக்சஸ் பண்ணலாம். ஆனா உண்மையாக இந்த சமூகத்துல ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் கொண்டு வந்த பெண்களை பத்தி என்னைக்கு நாம சொல்லிக் கொடுக்க போறோம்? ஆண்களையும் சேர்த்து சொல்றேன். எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க, சோசியல் ரிஃபார்மர்ஸ் இருக்காங்க, ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க. இப்ப பில்கிஸ் பானுக்காக போராடின இந்த தீஸ்தா செட்டல்வாட் இருக்காங்க. அவங்கள பத்தி கத்தி கொடுங்க. தனக்காக ஒத்தையா நின்று போராடின பில்கிஸ் பானுவை பத்தி கத்து கொடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா நின்று போராடணும் அப்படிங்கறத அவங்க வாழ்க்கையை பார்த்து நம்ம கத்துக்கலாமே. சிலபஸ் வடிவமைக்கிறவங்களுக்கு அந்த குறைந்தபட்ச பொறுப்பு கூட இல்லைன்னா எப்படி? இதெல்லாம் ஏன் வருது அப்படிங்கறத யோசிச்சு பாத்தீங்களா? 10 வருஷமா இந்த சங்கி கூட்டம் அந்த ஆட்சி செஞ்சு அதிகார பதவிகளை எல்லாம் அவங்க ஆளுங்களை உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அந்த சங்கி மைண்ட் செட் அப்படித்தானே யோசிக்க தோணும். எந்தவித தகுதியும் இல்லாத நடிகைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா அவங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத முதல்ல ஊர்ஜிதப்படுத்துங்க. வடக்குல பாருங்க, ஹேமமாலினி 3 முறை மதுராவில இருந்து எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க தொகுதியில என்ன இருக்கு, என்ன வேலை செஞ்சிருக்கீங்க, இதனால் வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா அவங்களால ஒழுங்கா சொல்ல முடியல. அவங்க தொகுதியில கங்கா ஓடுதா எவனோ ஓடுதாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியலங்க. வளர்ற பேட்டிகள் 3 முறை எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. 15 வருஷமா அரசியல்ல இருக்காங்க. இன்னும் அரசியல் அடிப்படை அரசியல் என்னங்கிறதே அந்த அம்மா கத்துக்கல. இந்த பக்கம் பார்த்தா கங்கனா ரனாவத் மண்டி தொகுதியில இருந்து எம்பியா செலக்ட் ஆகி பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க. உறுதிமொழி எடுத்துட்டு வெளியில வரவங்க கிட்ட உங்க தொகுதிக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அடமானம் வச்சு என் சொத்துக்கெல்லாம் வித்து எமர்ஜென்சின்னு ஒரு படம் எடுத்திருக்கிறேன். அதுல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்த அநியாயங்களை பத்தியும் அட்டவணைகளை பத்தியும் நான் பேசியிருக்கிறேன். மறக்காம போய் இந்த படத்தை தியேட்டர்ல பாடுங்க அப்படின்னு அந்த அம்மா பேசு. 1975 நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்காக இந்திரா காந்தி அந்த காலத்திலேயே மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இப்ப வரைக்கும் ராகுல் காந்தியும் சொல்றாரு அது தவறு, அது நடந்திருக்க கூடாதுதான் அப்படின்னு அவருமே சொல்றாரு. இன்னும் எத்தனை நாள் பழைய கதையை பேசிட்டு இருப்பாங்க? ஆனா அப்படிப்பட்ட நடிகைகளை ஏன் இவங்க கொண்டு வந்து எலெக்ஷன்ல நிறுத்துறாங்க? நான் சொன்ன அந்த கவர்ச்சி, அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் தான். அங்க வழக்கில் இருக்கக்கூடிய அந்த மக்களும் கொஞ்சம் கூட அந்த அடிப்படையை யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே.
இவங்களை எதுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க? இவங்களுக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி? இந்த சமூகத்துக்காக இது வரைக்கும் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இவங்களுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு யோசிச்சிருந்தா இது போன்றவர்களை தேர்வு செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. இதே யுக்தியை தமிழ்நாட்டிலேயும் தான் பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அது எடுப்படல. ஏன்? மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அரசியல், சமூகம், சினிமா இதெல்லாம் பிரிச்சு பார்க்கக்கூடிய தெளிவு மக்களுக்கு இருக்கு. ஒரு எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தாங்க, ஒரு ஜெயலலிதாவை தேர்ந்தெடுத்தாங்கன்னா வெறும் சினிமா மட்டும் காரணம் இல்ல. அவர்களுடைய அந்த சினிமா கவர்ச்சி இல்ல காரணம். அதை தாண்டி அவங்களுக்கு அரசியல் என்ற புரிதல் இருந்தது. இல்ல அட்லீஸ்ட் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த புரிதலை அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஒரு அடிப்படை தொண்டராக இருந்து பல விஷயங்களை செய்து அதுக்கப்புறம் தலைவரா மாறினவர். அதனால ஒரு எம்ஜிஆரையோ இல்ல ஒரு ஜெயலலிதாவையோ அவங்க ஏத்துக்க முடிஞ்சது. அதே மாதிரி ஒரு ரஜினிகாந்தையோ ஒரு கமலஹாசனையோ ஏத்துக்க முடிஞ்சதா மக்களால? ஏன் முடியல? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அரசியல், சமூகம், சினிமா இதெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய தெளிவு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு. அந்த தேவை ஏன் வருது? சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்கணும். பாட புத்தகங்களை சொல்லிக் கொடுக்கணும். சமூக மாற்றத்துக்காக உழைத்தவர்கள் யார்? சமூக போராளிகள் யார்? இந்த சமூகத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றம் கொண்டு வரணும், இந்த சமூகத்தை மேம்படுத்தணும், முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக உழைச்சவங்களை பத்தி அந்த சமூகத்துக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். வருங்கால தலைமுறைக்கு அது தெரிஞ்சானா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை தன்னுடைய வருங்காலத்துக்கு ஒரு நல்ல டிசிஷனை எடுக்க முடியும். இன்னைக்கு உலகத்திலேயே உள்ளங்கையில கொண்டு வந்து அடக்கிடுச்சு ஸ்மார்ட் போன். ஒரு பட்டனை தட்டுனா தமிழை பத்தியோ ரன்வீர் சிங்கை பத்தியோ 1000 விஷயங்கள் வரும். ஆனா எத்தனை பேருக்கு ஒரு பெங்களூர் நாகரத்னமாவை பத்தி தெரியும்? சாக்கம்மாவை பத்தி தெரியும்? கனகாமூர்த்தியை பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும்? சீனா மங்களாவை பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும்? இதைத்தானே அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த பொறுப்பு சிலபஸ வடிவமைக்கிறவங்களுக்கு இருக்கணும். பாடத்திட்டத்துல நாம குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கிறோமோ இல்லையோ, தேவையற்ற விஷயங்களை கொண்டு போய் அவங்க மூளையில செலுத்தாம இருந்தா சரி. இன்னைக்கு தமிழாவை பத்தி பாட புத்தகத்துல சேர்ப்பீங்க, நாளைக்கு தமிழாவுக்கு கர்நாடகால கண்டெஸ்ட் பண்ணி டிக்கெட் கொடுப்பீங்க. அந்த அம்மாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பார்லிமெண்ட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு ஆதரவா மண்டே ஆட்டும். இதுதானே உங்க லாங் டேர்ம் பிளான். அட்லீஸ்ட் பெற்றோர் தெளிவோட போய் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இது போன்ற பாடங்களை ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் ஒரு படிப்பினை நமக்கு. தயவு செஞ்சு ஸ்கூல்ல பசங்களுடைய பாட புத்தகங்கள் வந்ததுன்னா கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன படிக்கிறாங்கிறத கொஞ்சம் திருப்பி பாருங்க. நமக்கே தெரியாம பால்படம் மாறாத வயசுல கார்ட்டூன்லயே விஷத்தை ஏத்துற சமூகம் இது. அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சி தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. 5லயே வளைக்க முயற்சி பண்றாங்க. 5லயே வளைஞ்சு கொடுத்துட்டோம்னா அப்புறம் 50ல மாத்தவே முடியாது. அதனால ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க குழந்தைங்களோட பாட புத்தகங்களை என்னென்ன லெசன் இருக்கு, என்ன கத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் பாருங்க, கேள்வி கேளுங்க.